Goldwell's academic சார்பாக வணக்கங்கள். ஸ்வயம் Basic Instructional Methods Unit 2.5 Improved Lecture Method. Lecture is a method of imparting learning where one teacher teaches a large group of students numbered 20 or even more. Exclusively, it is a one-way communication, usually talking to them without much of students' participation in the teaching learning process. ஆல்ரெடி நம்ம லெக்சர் மெத்தடை பற்றி பார்த்துருக்கோம். இப்போ இம்ப்ரூவ்ட் லெக்சர் மெத்தட்லேருந்து இம்ப்ரூவ்ட் லெக்சர் மெத்தட் எப்படி கொண்டுட்டு போகலாம் அப்படின்றதுக்கான இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெக்சர் மெத்தடில் ஒரே ஒரு டீச்சர் தான் பேசுவாங்கன்னு அடுத்து தெரியும். அண்ட் லார்ஜ் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, மோர் தென் 20 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இட் இஸ் அ ஒன்-வே கம்யூனிகேஷன் அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுடைய பார்ட்டிசிபேஷன் பண்ண மாட்டாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். Next, need of improved lecture method. Every instruction method or technique have some strength as well as limitation. எந்த ஒரு டீச்சிங் ஸ்கில்ஸாக இருந்தாலுமே ஒரு சர்டன் லிமிட்டேஷன், ஒரு சர்டன் திங்ஸ் இருக்குது, அதை தான் மெயின்டைன் பண்ண முடியும். Lecture is a one-way method and difficulty to ensure effective learning. ஸோ லெக்சர் மெத்தட் அப்படின்றது கிளாஸ் கண்டென்ட்டை டெலிவர் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து எந்தளவுக்கு எஃபெக்டிவாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போகுது அப்படின்றது தெரியாது. இட் இஸ் நாட் வெரி சூட்டபிள் டு டெவலப் ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ். ஹார்ட்ஸ் அப்படின்ற கொஷின்ஸை ரைஸ் பண்ண முடியாது. அதுவே எல்ஓடிஎஸ்ஸாக இருந்தால் லோவர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ். Effectiveness of learning depends on the ability and the skill of a teacher. அந்த லேர்னிங்கோடைய எபிலிட்டி, லேர்னிங்கோடைய கண்டென்ட் எந்த அளவுக்கு கொண்டுட்டு போகிறாங்க, எஃபெக்டிவாக கொண்டு போகிறாங்க அப்படின்றது இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த டீச்சர்ஸ் எபிலிட்டி அண்ட் ஸ்கில் ஆஃப் ஏ டீச்சர். த யங்கர் ஒன்ஸ் டு நாட் லைக் த லெக்சர் மெத்தட். குட்டி பசங்களுக்கெல்லாம் லெக்சர் மெத்தட் பிடிக்காது, என்ன பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகாது. Feedback from learners, there is very difficult little evidence that the content covered in a lecture is understood properly. ஸோ ஃபீட்பேக் செக்ஷனில் இந்த போர்ஷன் லேர்னர்ஸ் கிட்டேருந்து என்ன விஷயம் தெரியும் அப்படின்னா, இந்த கண்டென்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க, இந்த போர்ஷனை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் லெக்சரில் உருவாகும். Changes of discretion unless the teacher is very alert. Suppose class உடைய ஃபார்ம் டைனமிக்கலாக மாறுச்சு அப்படின்னா டீச்சர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ டீச்சர்ஸ் ஹேஸ் டு பி வெரி அலர்ட். லெக்சர்ஸ் do not provide for learners active participation. கட்டாயமாக லெக்சர் மெத்தடில் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் கொடுக்க முடியாது. பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் passive in attending. What is learns goes on decreasing day after day and week after week. ஸோ அவங்க என்ன கற்றுக்குனாங்க அப்படின்றது எந்த அளவுக்கு லாங் டேர்ம் மெமரியில் இருக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. டே ஆஃப்டர் டே தே மே ஃபர்கெட், வீக் ஆஃப்டர் வீக் ஒரு நாள் கிடைச்சி அடுத்த நாள் கேட்டாலே மறந்துடுறோம். அப்போ சுத்தமாக கொஞ்சம் ஞாபகம் இல்லாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. The teacher prefers to make their detailed note and after reading book. ஸோ டீச்சர் எப்பயுமே லெக்சர் மெத்தட் எடுக்கிறாங்க அப்படின்னா they have to prepare a notes, go through the புக்ஸை ரீட் பண்ணிவிட்டு அதில் இருக்க பாயிண்ட்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் they can deliver the lecture. Too much dependence on the lecture does not motivate, innovate and interact methods of teaching. ஸோ டிபெண்டன்ஸ் ஆன் லெக்சர்ஸ், அது ஒரு டீச்சர் லெக்சரிங் மெத்தட் கொடுக்குற டீச்சரை பொறுத்து தான் இருக்கும் how it is motivated. பட் இது மோட்டிவேஷன் இல்லாமல் இன்னோவேஷன் இல்லாமல் அந்த மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்றதால இது அந்தளவுக்கு பாசிபிள்ஸ் கம்மி. லெக்சர் மெத்தட் இஸ் நாட் அட் ஆல் சுட்டபிள் ஃபார் டெவலப்பிங் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ். ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் லெக்சர் மெத்தட் காதால் போயிட்டு செய்யலாம் முடியாது. தே ஹாவ் டு லிசன், தே ஹாவ் டு கோ த்ரூ, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க செஞ்சு பார்க்கணும். அதெல்லாம் இல்லாமல் டேரெக்டாக லெக்சர் மெத்தட் கொடுத்துட்டு நீங்கள் போய் செய்யுங்கன்னு சொன்னால் செய்ய முடியாது ஸ்டூடெண்ட்ஸால். Difficult to develop desirable attitudes and social skills in the learners through lecture methods. ஸோ அவங்களுக்கான ஆட்டிடியூட்ஸ் அண்ட் சோஷியல் ஸ்கில்ஸை என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதிகமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தான் இருக்கும் லெக்சர் மெத்தடில் பசங்க கற்றுக்கிறது. The most popular lecture method of teaching cannot be done away with, as it is said, never throw the baby along with the wash. ஸோ இது ஒரு குவேட் பண்ணி சொல்கிறாங்க. லெக்சர் மெத்தட் அப்படின்றது எல்லாத்தையும் குழந்தைகிட்ட தூக்கி கொடுக்குற மாதிரி. ஓகே, நெவர் த்ரோ த பேபி அலாங் வித் யா வாஷ். ஆனால் கட்டாயம் அந்த குழந்தை என்ன எடுத்துக்கிது அப்படின்றது தெரியாது இல்லையா, லைக் தட். Improved lecture method.
Learning is not an automatical consequence of pouring information in the student's head. எல்லாத்தையும் தூக்கி தலையில் குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட முடியாது. அதே மாதிரி தான் இம்ப்ரூவ்ட் லெக்சர் மெத்தடுக்கு ஒரு சில வேஸ் இருக்குது. The most important being one-way communication. The definition of the lecture itself says that the teacher performs all the activities and for the most part of the time, the students listen passively. லெக்சர்னு ஒன் வே மெத்தட் இருக்கிறதால பசங்க பாசிவாக தான் லிசன் பண்ணுவாங்க. த பிரின்சிபல் ஆஃப் லேர்னிங் ஆஃபர்ஸ் த கீ டு இம்ப்ரூவ் அண்ட் மேக் இட் மோர் எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் டூல் ஆஃப் டீச்சிங். ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங்னால என்னது, அதை நல்லா என்கரேஜ் பண்ணணும், எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியண்ட்டாக குழந்தைங்களுக்கு அந்த டீச்சிங் கண்டென்ட்டை டாட் பண்ணணும். An improved lecture method is a method of delivering the learners where one teacher teaches a group often numbering 20 or more by two-way communication, usually by talking with the groups and by involving the students in learning activity. ஸோ லெக்சர் மெத்தட் அப்படின்றது ஒன் வே கம்யூனிகேஷனில் அவங்க மட்டும் லெக்சர் கொடுப்பாங்க. ஆனால் இம்ப்ரூவ்ட் லெக்சர் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டீச்சர் தான் 20 ஸ்டூடெண்ட்ஸோ அதுக்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸோ இருக்கலாம். பட் கம்யூனிகேஷன் வில் பி டூ-வே கம்யூனிகேஷனாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா வித் த குரூப் பை இன்வால்விங் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஆக்டிவ் லேர்னிங்ஸ். ஸோ அவங்க ஆக்டிவிட்டி பண்ணும்போது அந்த லேர்னிங்ஸை நல்லா கற்றுப்பாங்க. இதுதான் இம்ப்ரூவ்ட் லெக்சர் மெத்தட். லெக்சர் மெத்தட்னு ஒன் வே கம்யூனிகேஷன், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பாசிவ். ஆனால் டூ வே இம்ப்ரூவ்டு லெக்சர் மெத்தடில் என்ன இருக்குது, சேம் டீச்சர், ஒரே டீச்சர் தான், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சேம் அதிகமாக இருப்பாங்க, 20 ஆர் மோர் இருப்பாங்க. பட் கம்யூனிகேஷன் வில் பி டூ-வே கம்யூனிகேஷன். அந்த குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க முடியும். லேர்னிங் ஆக்டிவிட்டியை அவங்க செய்யும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் சைமல்டேனியஸாக கொடுத்துக்கிட்டே லெக்சர் கொடுக்கணும். த கொஷின் இஸ் ஹவு டு ட்ரான்ஸ்ஃபர் ஒன் வே லெக்சர் இன்டு டூ-வே லெக்சர். ஒன் வே லெக்சர்லேருந்து எப்படி டூ-வே லெக்சராக மாற்ற முடியும்? யூ ஹாவ் டு பிளான் அண்ட் ப்ரெசென்ட் த டீச்சிங் பாயிண்ட்ஸ் அட் த சேம் டைம். ஸோ லெக்சர் மெத்தடுக்கு உண்டான விஷயங்களில் டெலிவர் பண்ணணும், அதே சமயம் ஸ்டூடெண்ட்ஸை ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். Seeking active participation of the students. Thus, you can improve the lecture method. Improved lecture method நம்ம கட்டாயமாக டெவலப் பண்ண முடியும். The one way of ensuring two-way communication is to use oral question answer technique. ஸோ ஒன் வேயில் இருக்கிறத டூ வே ஆக்குறோம் அப்படின்னா அப்போ ரெண்டு பேருக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சருக்குள்ள இன்ட்ராக்ஷன் அப்படின்றது, இஃப் டீச்சர் ஆர் ரைஸ் த கொஷின் ஸ்டூடெண்ட் வில் ஆன்சர், இஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வில் ரைஸ் த கொஷின் டீச்சர் வில் கிளாரிஃபை த டவுட். இந்த ப்ராசஸில் போச்சு அப்படின்னா அதுதான் இம்ப்ரூவ்ட் லெக்சர் மெத்தட். You ask questions to the students. They answer our questions. You then give feedback about the correctness. அது கரெக்ட்னஸ்க்கானது இல்லை. இப்போ சப்போஸ் கரெக்டாக சொல்லலை, இன்கரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேக் இட் டு பி கரெக்டிவ். அதை கரெக்டாக நம்ம சொல்ல வைக்கலாம். You reward, reinforce their correct response by saying, yes, well done, wow, very good, fine. Even non-verbal gesture இருந்தாலும் you can tap the shoulder, smile, பேட் ஆன் த பேக், பின்னாடி தட்டி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ் கிடைக்கும். யூ ஹேண்டில் த இன்கரெக்ட் ஆர் பார்ஷலி கரெக்ட் ரெஸ்பான்சஸ் பை ஆஃபரிங் எக்ஸ்ப்ளனேஷன் இன் எ சிம்பிள் லாங்குவேஜ் அண்ட் கிவ் மச் மோர் ஃபெமிலியர் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்மளுக்கு நார்மல் லாங்குவேஜில் சின்ன வேர்ட்ஸ்லேயே புரிகிற வேர்ட்ஸில் கொடுக்கணும். அதுக்கப்புறமா யூ கேன் கிவ் மோர் எக்ஸாம்பிள்ஸ் டுடே. By combining lecture with other instructional methods, the teaching points being discussed with a wider range of learners. Combining lecture, இது lecture மெத்தடோடு சேர்ந்து தான் வரக்கூடியது இல்லையா? அதனால டீச்சர்ஸ் கேன் டிஸ்கஸ் வித் த லேர்னர்ஸோடு டிஸ்கஸ் பண்ணலாம். திஸ் மெத்தட் ஷுட் பில்ட் இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும். மேக்ஸிமைஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரிட்டென்ஷன். கட்டாயமாக ஒரு கேள்வி கேட்டு ஒரு ஆன்சர் வருது அப்படின்னா அது நம்மளுடைய மைண்டில் கட்டாயமாக ஸ்டோர் ஆகிருக்கும். இன்வால்வ் லேர்னர்ஸ் டியூரிங் த லெக்சர் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்ட். எந்த ஒரு விஷயத்துக்கும் கட்டாயமாக ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு ஸ்மைலோ ஒரு குட் அப்படின்ற ஒரு வார்த்தையாலேயோ கட்டாயமாக பெரிய இம்பேக்டை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட உருவாக்க முடியும். கொஷின் ஆன்சர் டெக்னிக்ஸ், டெமான்ஸ்ட்ரேஷன், லீட் ஆஃப் ஸ்டோரிஸ். சம்டைம்ஸ் சில்ட்ரன்ஸ்லாம் ஃபெட்டப் ஆகிருக்காங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டோரிஸோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் சொல்கிறதால நாங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக ஆகிடுவாங்க.
இன்ட்ரெஸ்டிங் விஷுவல்ஸ். சம் ஆஃப் த கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸஸ் இருக்கும். ஈவன் ஒரு டீச்சர் வந்து ஒரு சார்ட் எடுத்துகிட்டு போய் நடத்துகிறாங்க அப்படின்னும் போது ஏதோ காமிக்க போகிறாங்க, அந்த ஈகர்னஸ் வந்து குழந்தைகிட்ட இருக்கும். யூஸ் ஆஃப் மீடியா, பிளாக் போர்டு, ஒயிட் போர்டு, LED projectors and such other instruments. Uses of resource like chat, video programs, books, hangouts, manuals, self-learning model, case study. Charts, videos, books, இந்த தொகுப்புகள் அதாவது எல்லாத்தையும் வந்து ஹேங் பண்ணுற மாதிரி இருக்கிறது அண்ட் மேனுவல்ஸ். ஸோ எல்லா ப்ராக்டிக்கலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில புக்கில் பார்த்தீங்கன்னா புக்கு கண்டென்ட் பதிலாக ஸ்டடி மெட்டீரியல் கொடுப்பாங்க. தட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் செல்ஃப் லேர்னிங் மாடல்ஸ், கேஸ் ஸ்டடி. எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் அனலாக்ஸ் அண்ட் நான் எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் நான் எக்ஸாம்பிள் இதுக்குள்ளே கம்பேரிட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் இருக்குது அப்படின்னா தே கேன் கம்பேர் த மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். இதுக்கான கம்பேரிசன் கொடுத்துக்கு தான் அனலாகஸ். ஷார்ட் கிளாஸ் ரூம் அசைன்மெண்ட் அண்ட் டெஸ்ட். சின்ன சின்ன அசைன்மெண்ட் கொடுக்கும்போது அந்த அசைன்மெண்ட் கொடுக்கும்போது அவங்க எழுதுவாங்க இல்லையா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா தே இன்ஃபர் த பாயிண்ட். ஒரு சில பசங்க தேல் காப்பி ஃப்ரம் இட் அண்ட் ஆனால் அந்த எஃபெக்டிவாக இருக்காது. ஈவன் தே காப்பி இட், தே ஹாவ் டு சே த பாயிண்ட்ஸ் அண்ட் ரைட். எழுதுறதுக்கு எந்த ஒரு ஒர்க் கொடுத்தாலும் குழந்தைங்க கிட்ட கட்டாயமாக சொல்லிக்கிட்டு எழுதும்போது அது மைண்டில் இருக்கும். அப்போ அவங்க படிக்கலைனா கூட எழுதுன வச்சு என்ன பண்ணலாம், டெஸ்ட்டு அவங்க நல்லா அட்டென்ட் பண்ணலாம். Thanks a lot for watching. This video will be more helpful to you. All the very best to everyone. Swayam group exam எழுத போகிற பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தடில் ஸ்வயம் குரூப் எழுதுகிற எல்லாருக்கும் all the very best. I pray the Almighty God for everyone to get success. Thank you once again.